உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். திருநெல்வேலினாலே ரொம்ப முரட்டுத்தனமான ஊருன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே திருநெல்வேலி வந்து ரொம்ப புண்ணியமான ஊர். அதுக்கு ஒரு பெரிய சான்று. பல வரலாற்று சிறப்பு வாய்ந்த இன்னொன்று வந்து அது ஒரு குகை கோவில் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் நாங்கள் கேட்டோம். உங்களுடைய கழுகுமலை அனுபவம் எப்படி இருந்துச்சு? அப்போ கரெக்டாக அந்த கோயில் வாசலில் நிப்பாட்டுறப்போ நான் யதார்த்தமாக வானத்தை பார்த்துக்கிட்டே வரும்போது வானத்தில் எனக்கு உருவம் தெரியுது. நான் வந்து உடனே டிரைவர்கிட்ட சொன்னேன், ஐயா கொஞ்சம் நிப்பாட்டுங்க, வானத்தில் ஏதோ உருவம் தெரியுதுன்னா அங்கே ஃபுல் மரம் இருங்க, கொஞ்சம் வெளிச்சமான இடத்துக்கு போய் நிப்பாட்டுறேன்னு சொன்னோன்னே வானத்தில் பார்த்தா மயில் மேலே இதே முருகரை வானத்தில் தெரிஞ்ச முருகரையும் கீழே கழுகாசலமூர்த்தி முருகரையும் ரெண்டு படத்தையும் சேர்த்து ஒருத்தர் எனக்கு அனுப்புறாரு. எல்லா கோவிலையும் மயில் வந்து இப்படி தாங்கம்மா இருக்கும், வலப்பக்கம் தான் இருக்குது. ஆனால் இங்கே முன்னே இடப்பக்கமாக இருக்குது. இந்த காரணம் என்னென்னா, எனக்கு முருகர் நெற்றிக்கனோட காட்சி கொடுக்குறாரு. முடிச்சதுக்கப்புறம் அந்த குருகள்கிட்ட கேட்குறேன், இங்கே நெற்றிக்கண் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று இருக்கான்னு. ஆமாங்க சார், இங்கே முருகர் உத்திரநாதராக இருக்கார், 3வது கண் இருக்குது இங்கே முருகருக்கு, மேலே பாருங்கள் அந்த வெளிச்சம் தெரியுதாங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு பொட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பொட்டு வந்து தீபத்தில் பட்டு பாமன் சுவாமிகள் ராமநாதபுரத்துலேருந்து சென்னை வரப்போ பல முக்கியமான கோயில் போயிருக்கு. அதில் முக்கியமான கோவில் இந்த கோயில் ஒரு ஞானம் கிடச்சிதா. அவரே கழுகாசலமூர்த்தியை வந்து நான் மனசுக்குள்ளே வந்து அங்கே போகணுன்னு நினச்சிட்டேன். ஏன்டா வந்து முருகர் ரொம்ப ஹைட்டில் இருக்கார், நம்ம கீழே நிற்க வச்சுருக்காங்க, ஐயா மேலே நிற்க வச்சு பார்க்க போயிடலாம். அப்போ சொன்னார் முருகர் அங்கே அதில் ரொம்ப முருக சக்தி அதிகமாக உள்ள இடம் கழுகாசலமூர்த்தி. நீங்கள் கழுகாசலமூர்த்தி கோயிலுக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எழுதி உத்தரவு கேளுங்க. இங்கே இப்பயும் அந்த உத்தரவு கேட்குற பழக்கம் இருக்குது. எட்டயபுரம் சமஸ்தானம் தான் இந்த கோயில் வச்சுட்ருக்காங்க. கழுகாசலமூர்த்திக்கு உத்தரவை கேட்டு உத்தரவு கிடைச்சா மட்டும் போங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் போகிறதுக்குள்ளே பல சோதனைகள். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட முருகப்பெருமானுடைய அதிசயங்கள் அற்புதங்கள் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக முருகன் அருட்செல்வர் ஜெயம்எஸ்கே கோபி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். எல்லா புகழும் முருகனுக்கே. சார், வள்ளியூர் பயணத்துக்கு அடுத்ததா நீங்க கழுகுமலை போயிருந்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துருந்தோம் உங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல. கழுகுமலை அப்படின்னாலே சமீப காலத்துல நிறைய முருக பக்தர்கள் கழுகுமலை போயிட்டு இருக்காங்க. பல வரலாற்று சிறப்பு வாய்ந்த இன்னொன்று வந்து அது ஒரு குகை கோவில் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் நாங்கள் கேட்டோம். உங்களுடைய கழுகுமலை அனுபவம் எப்படி இருந்துச்சு சார்? எனக்கு வந்து கழுகுமலை கோவில் எப்படி தெரிய வந்துச்சுங்களாங்கம்மா, என்னோட மலேசியா பயணத்தில் சுனாங்கி போட்டுன்னு ஒரு இடம் வந்து கண்டுபிடிக்கிறேன் முருகர் ஆராய்ச்சியில். நீங்கள் அரையனார் பெருமான் எல்லோரும் என்ன நினைப்போம், இலங்கை போனார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு, எல்லா படம் பாடியிருக்காரு. ஆனால் அரையனார் பெருமான் நேபாள் போயிருக்காரு, மலேசியா போயிருக்காரு, நீங்கள் தாய்லாந்து உட்பட எல்லா இடத்துலையுமே முருகர் வழிபாடு இந்த எல்லாத்துலையும் அவர் பாடல் பாடியிருக்காரு. அதில் மலேசியாவில் சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில்னு ஒன்று இருக்குது. எப்படி மலேசியாவில் 10 மலை வந்து புகழ் பெற்றதோ, எப்படி அங்கே முருகர் பாதம் பதியப்பட்டிருக்கோ, நக்கீரர் பாதம் இருக்கோ, அணையனார் பெருமான் பாதம் இருக்கோ, அதே மாதிரி இந்த மலேசியா சுனாங்கி போட்ட சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலும் ஒன்று முருகர் ஆராய்ச்சியை தேடி கண்டுபிடிச்சி போகணுன்னு முடிவு பண்ணி போகிறாங்கம்மா. அந்த கோயிலுக்கு என்னை கூட்டு போகிற வந்து மோகன் சொல்லி மலேசியாவில் அவர் தான் என்னை கூட்டு போகிறார். அவரை வந்து ஃபஸ்ட்டு இந்த கோயிலோட லிங்க் அனுப்பி இந்த கோயில் எங்கே இருக்குன்னு தேடுங்க அப்படின்றேன். இவரும் இந்த கோயிலை கண்டுபிடிச்சி அண்ணன் அந்த கோயில் அங்கே இருக்குன்னு அப்படின்ட்டார். நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் தனியாக போகாதீங்க, என்னை கூட்டு போங்க, நான் வந்ததுக்கப்புறம் ஒன்றா தான் போனோம் அப்படின்னு சொல்லியும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தனியாக கிளம்பிட்டார் அந்த கோயிலுக்கு. தனியாக போய் எங்கேயோ காட்டுக்குள்ளே போய் மாட்டி எங்கெங்கேயோ போய் அவருக்கு பயமே வந்துருச்சு. நம்ம வழி தெரியாத ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி அங்கே வந்து முருகரை வேண்டுறாரு. முருகரை வேண்டி கொஞ்சம் தூரம் பயணிச்சோன்னே அந்த கோயிலோட பேர் தென்படுது அவருக்கு. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகிறார். அவர் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்து ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா அவர் போகலன்னா நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு போயிருக்கிற மாதிரி இருக்கும். அவர் முதல்ல போய் பார்த்துட்டு வந்துட்டார். மலேசியாவிலேருந்து இந்த சிவசுப்பிரமணிய சாமிகள் குறிப்பிட்ட கிலோமீட்டர் தாண்டி உள்ளே போகிறவங்க ஃபுல்லாக அடர்ந்த காடு. அப்போது கரெக்டாக அந்த கோயில் வாசலில் நிப்பாட்டுறப்போ நான் யதார்த்தமாக வானத்தை பார்த்துக்கிட்டே வரும்போது வானத்தில் எனக்கு உருவம் தெரியுது. நான் வந்து உடனே டிரைவர்கிட்ட சொன்னேன், ஐயா கொஞ்சம் நிப்பாட்டுங்க, வானத்தில் ஏதோ உருவம் தெரியுதுன்னா அங்கே ஃபுல் மரம் இருங்க, கொஞ்சம் வெளிச்சமான இடத்துக்கு போய் நிப்பாட்டுறேன்னு சொன்னோன்னே வானத்தில் பார்த்தா மயில் மேலே முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறாருங்கம்மா. மயில் மேலே மேகத்தில் என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுதான்னு சொல்லி கூட இருக்க எல்லாத்தையும் கூட்டு கட்டுறேங்க, அங்கே பாருங்கள் மயில் மேலே முருகர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரின்னு டக்குன்னு என்னோடய ஃபோன் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே அந்த கலைஞ்சிருச்சு. அந்த வீடியோ எப்பயும் இருக்குது, அந்த ஃபோட்டோவும் இருக்குது. எல்லாத்தையும் வந்து காட்டுறது. ஆமாங்கண்ணா இது மயில் தான், மயில் மேலே ஆறுமுகப்பெருமான் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு படம். எனக்கு அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் பெருசாக வந்து நான் இப்போ எல்லா விஷயத்துக்குமே வந்து ரொம்ப பூரிப்பலாகிட்டேன். ஏன்னா நம்ம முருகர் சக்தியை உணர்ந்துட்டேன். நீங்கள் முருகரே கனவுல வந்தால் கூட யார்கிட்ட சொல்லுமோ அவங்ககிட்ட தான் சொல்லணும். அந்த நம்பிக்கையில் அவங்ககிட்ட சொல்ல எந்த புரிஞ்சும் கிடையாது. இறைவனும் நீங்கள் எவ்வளோக்குள்ள ரகசியம் பாதுகாக்கிறோம் அப்படி தான் அவர் தன்னை வெளிப்படுத்துவார்.
அப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் என் மனசு ஃபுல்லாகவே ரொம்ப பெரிய சந்தோஷம். உடனே நான் அதை சோஷியல் மீடியாவில் பதிவு செய்கிறேன். வானத்தில் இந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்தாருன்னு. கரெக்டாக ஒரு 3 நாள் கழிச்சு இதே முருகரை, வானத்தில் தெரிஞ்ச முருகரையும் கீழே கழுகாசலமூர்த்தி முருகரையும் 2 படத்தையும் சேர்த்து ஒருத்தர் எனக்கு அனுப்புகிறார். எல்லா கோவிலையும் மயில் வந்து இப்படி தாங்கம்மா இருக்கும், வலப்பக்கம் தான் இருக்குது. ஆனால் இங்கே முன்னே இடப்பக்கமாக இருக்குது. இந்த காரணம் என்னென்னா, முருகனுக்கு அசுரமயில் தேவமயில் சொல்லுவாங்க. அந்த தேவமயில் கிடைச்ச இடமே கழுகாசலமூர்த்தி தான். அந்த கோயிலில் தான் கழுகுமலையில் தேவமயில் கிடச்சிருக்கு. இந்தியிலேருந்து அங்கே மயிலாக இருக்கார். அப்போ இந்த படத்தை பார்த்தோன்னு பெரியாச்சு எங்கெங்கே இருக்குன்னா, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் கழுகுமலை சார் கழுகாசலமூர்த்தி கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கோயிலை பற்றி தர்றப்போ எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, முருகர் அப்படியே நம்ம என்ன தோற்றத்தில் பார்த்தோமோ அதே தோற்றத்தில் அங்கே இருக்கார். ஒரு பெரிய சந்தோஷமாயிடுச்சு. எப்போ திருநெல்வேலிக்கு போகிறோம் அப்போ கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லி எல்லா பிளான்லாம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு வள்ளியூர் காலையில் போகிறோம், சாயங்காலம் இங்கே போகிறேன்னு சொல்லி போனாங்கம்மா. பெரிய ஆச்சரியம் அந்த கோயில் வந்து. அந்த கோயிலோட வரலாறும் பெரிய ஆச்சரியம். அந்த கோயிலோட அமைப்பும் சரி. அந்த கோயில் உள்ளே போனதுக்கப்புறம் நான் வந்து அவங்ககிட்ட அனுமதி கேட்டு தியானம் பண்ணுறதுக்கு உட்காடுறேன். எனக்கு முருகர் நெற்றிக்கனோட காட்சி கொடுக்குறாரு. முடிச்சதுக்கப்புறம் அந்த குருகள்கிட்ட கேட்குறேன், இங்கே நெற்றிக்கண் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று இருக்கான்னு. ஆமாங்க சார், இங்கே முருகர் உத்திரநாதராக இருக்கார், 3வது கண் இருக்குது இங்கே முருகருக்கு, மேலே பாருங்கள் அந்த வெளிச்சம் தெரியுதாங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு பொட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பொட்டு வந்து தீபத்தில் பட்டு வெள்ளி பொட்டு அவ்வளோ ஜொலிக்குது. இதை காட்டினது வந்து ஒரு பெரிய ஆச்சரியங்கம்மா. இதை தாண்டி உலகத்துலேயே முதல் குடவரை கோவில் வந்து கழுகாசலமூர்த்தி கோவில் தான். நான் அப்போ கோயில் நிர்வாகத்தில் பேசுகிறப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, சார் நான் வந்து வானத்தில் செஞ்சதே பெரிய பூரிப்பான விஷயம் இல்லை. அதை தாண்டி இவங்க சொன்னது எங்களுக்கு மேகத்தில் முருகர் காட்சி கொடுத்துருக்காரு, வானத்தில் இதே மாதிரி இதே கோலத்தில் காட்சி கொடுத்துருக்காரு. இப்போ நிறைய ஆச்சரியங்கள் அந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா என்னோடய வேண்டுகோள்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஐவிசியில் அந்த கோவில் பற்றி ஒரு போய் ஷூட் பண்ணுங்கம்மா. கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு காட்டணும். பாமன் சுவாமிகள் ஞானம் கிடச்ச கோவில். பாமன் சுவாமிகள் ராமநாதபுரத்துலேருந்து சென்னை வரப்போ பல முக்கியமான கோயில் போயிருக்கார். அதில் முக்கியமான கோவில் இந்த கோயில் அவருக்கு ஞானம் கிடச்சிதா அவரே பதிவு பண்ணியிருக்கார் பாடல் மூலயமா. முழுக்க அந்த கோயில் ஃபுல்லாகவே அற்புதம் அதிசயம் தான். அங்கே இருக்கிற நரசிம்மர் வந்து வித்தியாசமான நரசிம்மர், தட்சிணாமூர்த்தி வந்து வித்தியாசமான தட்சிணாமூர்த்தி. ஸோ கழுகாசலமூர்த்தியை வந்து நான் மனசுக்குள்ளே வந்து அங்கே போகணுன்னு நினச்சிட்டேன். ஏன்டா வந்து முருகர் ரொம்ப ஹைட்டில் இருக்கார், நம்ம கீழே நிற்க வச்சுருக்கலாம், ஐயா மேலே நிற்க வச்சு பார்க்க போயிடலாம். அப்போ சொன்னார் முருகர் அங்கே உக்ரமாக இருக்கார். அந்த உக்ரத்தை தனியாக வைக்கிறதுக்கான வள்ளி தெய்வானை வந்து எதிர்காலத்தில் படைக்கப்பட்டிருக்காங்க, அங்கே சிற்பமாக வச்சுருக்காங்க அந்த உக்ரத்தை குறைக்கிறதுக்காக. நீங்கள் முருகர் அங்கே நேருக்கு நேராக பார்க்க முடியாது. இப்போ மற்ற எல்லா கோயிலுக்கும் வந்து நான் வந்து சொல்லலைங்க, நினச்சா போக முடியாது, முருகர் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி. அதில் ரொம்ப முருக சக்தி அதிகமாக உள்ள இடம் கழுகாசலமூர்த்தி. நீங்கள் கழுகாசலமூர்த்தி கோயிலுக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எழுதி உத்தரவு கேளுங்க. இங்கே இப்பயும் அந்த உத்தரவு கேட்குற பழக்கம் இருக்குது. எட்டயபுரம் சமஸ்தானம் தான் இந்த கோயில் வச்சுட்ருக்காங்க. கழுகாசலமூர்த்திக்கு உத்தரவை கேட்டு உத்தரவு கிடைச்சா மட்டும் போங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் போகிறதுக்குள்ளே பல சோதனைகள் வந்து சந்திக்கணும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு முருக சக்தி அங்கே இருக்குது. இந்த முருகட்டை மட்டும் உத்தரவை கேட்டு நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வாழ்க்கை மாறும். அந்த மலையே பெரிய சக்தி வாய்ந்த மலைங்கம்மா. ஒரு யானை உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காட்சி கொடுத்தது. உலகின் முதல் குடவரை கோயிலாக அப்போ அதோட காலம் பார்த்திங்களா, ராமாயணம், கந்தபுராணம், கம்பராமாயணம், அதுக்கப்புறம் இன்னும் சக்தி புராணம், இது எல்லாத்துலேயுமே கழுகாசலமூர்த்தி கோயில் பேர் இருக்குது. திருச்செந்தூருக்குலாம் புராதனமான ஒரு முருகர். சூரசம்காரத்துக்கு முன்னாடி உருவான கோவில். இங்கே இந்திரன் வந்து மயிலாவே முருகப்பெருமானுக்கு மாறி இருக்கார். இங்கே இருக்கிற மயில் வந்து ரொம்ப வித்தியாசமான மயில், முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம். இப்போ சமீபத்தில் வந்து வடப்பள்ளி கோயில் வந்து யானை வாகனம் இருக்கிறத வந்து உணர்ந்தாங்கம்மா. சென்னையில் யானை வாகனமாக இருக்கிற கோவில் வந்து ரொம்ப குறைவு. எந்த சக்தி இந்த சித்தர்கள் மனசில் போய் முருகர் உருவாக்கி வச்சிருப்பாரு பாருங்க யானை வாகனம். இத்தனை வருஷமாக கோயிலுக்கு போகிற எனக்கே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தெரிய வந்துச்சு அங்கே யானை வாகனம் இருக்குது முருகப்பெருமானுக்கு. யானை வாகனம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே முருகப்பெருமான் பிரம்மசாஸ்தாவாக இருக்கார். இப்போ சொன்ன பாருங்க, அதுமாதிரி சிறுவாபுரத்துலையும் யானை வாகனமாக இருந்திருக்கு முருகருக்கு. ஸோ இங்கே இருக்கிற மயில் வந்து ரொம்ப வித்தியாசமான மயில். வாயில் ஒரு பாம்போடு இருக்குது. இது வரைக்குமே அந்த ஒரு மயில் வாகனத்தை வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த முருகர் வந்து திருச்செந்தூர் மாதிரி தான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கார், ரொம்ப கம்பீரமாக இருக்கார். நம்ம அவர் கீழே என்ன தான் பார்க்கணும், முருகர் மேலே தான் இருப்பார். விரைவில் வந்து ஐபிசி பக்தியின் வாயிலாக கழுகுமலை கோவில் நம்ம போய் நம்ம நேயர்களுக்காக வந்து அதை காட்சிப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிற ஆசை எங்களுக்கும் இருக்குது. விரைவில் அது காணொலி வடிவில் கிடைக்கட்டும். நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய ஆதரவும் தேவை. நீங்கள் எனக்கு வந்து பெரிய ஆச்சரியம் என்னென்னா, கழுகாசலமூர்த்தியை பார்த்துட்டு ரொம்ப அவசரமான சென்னை திரும்பி ஆகணுமே, இவ்வளோ ரொம்ப குறுகிய நேரத்தில் போகிறோமே அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு வந்தேன். அந்த ஏக்கத்தை முருகப்பெருமான் எங்கே தீர்த்தாருன்னா, நீங்கள் என்கிட்ட அடுத்த நாளே என்கிட்ட கேட்குறீங்க, சார் கழுகுமலை கோவிலில் ஒரு நேர்காணல் எடுக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்குன்றப்போ ரைட்டு, முருகர் ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்மளை அந்த இடத்துல இருக்க வைக்க போகிறாருன்றதுக்கு ஒரு பெரிய
உதாரணம் வந்து நீங்கள் கேட்டதுங்கம்மா. நிச்சயமா சார் விரைவில் அதை காட்சிப்படுத்தலாம். சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க கழுகுமலை சார்ந்து. கழுகுமலை முருகப்பெருமானுடைய சக்தி, அந்த அதிசயம், அற்புதம்னு சொல்லி நிச்சயம் இதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் உலகின் முதல் குடவரை கோயிலாக இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் வீற்றிருக்கின்ற அந்த கழுகுமலையை தரிசித்து அந்த கழுகாசலமூர்த்தியினுடைய அருளை பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட முருகப்பெருமானின் அற்புதம் அதிசயத்திற்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த ரொம்ப நன்றிங்கம்மா. என்னோட திருநெல்வேலி பயணம் வந்து திருநெல்வேலினாலே ரொம்ப முரட்டுத்தனமான ஊருன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே திருநெல்வேலி வந்து ரொம்ப புண்ணியமான ஊர். அதுக்கு ஒரு பெரிய சான்று கழுகாசலமூர்த்தி, திருச்செந்தூர், குறுக்குத்துறை, அதுக்கப்புறம் நம்ம பாளையசாலை குமாரசுவாமி, மேலக்கோவில், இந்த அற்புத சக்தி வாய்ந்த அந்த தலங்கள் அங்கே இருக்கிறதே மிகப்பெரிய புண்ணியம் தான். ஸோ அங்கே இருக்கிற மக்களும் புண்ணியம் பெற்றவர்கள், அந்த மண்ணும் பெரிய புண்ணிய மண். இப்படி ஒரு பாக்கியத்தை முருகப்பெருமான் கொடுத்ததுக்கு நன்றி. எல்லா புகழும் முருகனுக்கே. அட்டத்தை போடுங்க, அழகர பாருங்க, கோவிந்தன் பேரத்தான் கோஷமா போடுங்க. பல்லக்கு தெருல அழகரு வாராரு, பார்க்கடல் வேந்தனா அழகரு வாராரு. சாதி மதம் எல்லாம் ஓடி ஒழிகிற ஆனந்த குத்து மதுரையிலே, கல்யாண கோலத்தை காணாத கோபத்தில் கண்ணழகரோ வைகையில. தலையா மக்கள் தலையா, கண்கொள்ள காட்சிய பாருங்கடா. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.